2 நாளைக்கு முன்னாடி ரொம்பவே ஒரு பரபரப்பான சம்பவம் சென்னையில் நடந்துச்சு. அதாவது தன்னோட நண்பர்களோட சேர்ந்து மதுபான விடுதிக்கு போன ஒரு பெண் அங்கே நடந்த ஒரு தகராறுலேருந்து வெளியே வரும் பொழுது அந்த தகராறோட நீட்சியாக வேறு சில நபர்களோட சேர்ந்து ஒரு காரை எடுத்து கொல்லப்படுறாங்க. இதில் இந்த பொண்ணோட வயசு 19, ஒரு இலங்கை தமிழர். கூடவே இன்னொரு 17 வயசு பொண்ணும் பயங்கரமாக அடிபட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி அவங்களும் இன்னைக்கு இறந்து போயிடுறாங்க. இந்த சம்பவத்தில் நிறைய விஷயங்கள் வந்து சமூக ஊடகங்களில் விவாதிக்கப்பட்டுச்சு. ஒன்று, ஒரு பெண் எப்படி மதுபான விடுதிக்கு போகலாம் அப்படின்றது. ரெண்டாவது, இளைஞர்கள் வந்து இங்கே நிறைய போதைக்கு அடிமையாகிறாங்க அப்படின்ட்டு. மூணாவது, இங்கே வந்து ப்ராப்பரான ஒரு ரெகுலரைஸ் செய்யப்பட்ட ஒரு பாதுகாப்பான ஒரு சூழல் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதில் சில விஷயங்கள் நம்ம மேலோட்டமாக பார்க்கும் பொழுது அது எல்லாமே சரின்னு தோணும். பட் இதுக்குள்ள பின்னாடி நம்ம வந்து இன்னும் ஒரு ஆழமாக ஆராய்ச்சி பார்த்தோம்னா நிறைய கேள்விகள் நமக்கு வந்து நிற்கும். ஒரு பெண்ணை மதுபான விடுதிக்கு போகிறது தப்பா அப்படின்னு கேட்டால், இங்கே ஆணுக்கு என்ன ஒரு அடல்ட்ரேஷன் வந்த எல்லாருக்குமே அங்கே போகிறதுக்கு அனுமதி இருக்கும்போது அது ஆண் பெண் அப்படின்ட்டு நம்ம பிரித்து பார்க்க தேவையில்லை. ஃபுல் பிளேலிஸ்ட் கேட்க அரி வாய்ஸ் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க.